அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, ஒரு வீரமிக்க சிங்கமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்த நம் அரபுலக தலைவர் ஒருவரை பற்றியதுதான் இந்த சுருக்கமான காணொளி. இன்றைய நவீன உலகத்தில் 1000 ஆண்டுகள் கோழைகளாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் வீரனாக மீள்வது மேல் என்று படைத்த இறைவனுக்கு தவிர யாருக்கும் தலை வணங்கவோ தலை குனியவோ மண்டியிடவோ மாட்டேன் என்று ஒரு சிங்கமாக நேர்மையாக உண்மையாக ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து மரணித்தார் ஆயத்துல்லா அலி கமெனி. அதனால்தான் இன்று உலகமே அவரை போற்றுகிறது. இன மத மொழி வேறுபாடின்றி மனிதாபிமானத்தை மதிக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் இந்த கொடுங்கோல் அரக்கர்களுக்கு தலை வணங்காமல் தைரியமாக தில்லாக எதிர்த்து நின்று போராடி அந்த தலைவரை போற்றுகிறது. ஆனால் அவரை வீழ்த்துவதற்கு இன்று அரபுலகத்தில் இருக்கும் தலைவர்கள் அனைவரும் இஸ்லாமிய ஆடை போற்றிய இந்த ஒட்டுண்ணிகள் காரணமாக இருந்துவிட்டது. என்றாலும் எங்களுடைய அரபுலகத்தில் வந்த வாரிசுகளில் ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிறகு, சில தசாப்தங்களுக்கு முன்னே இன்னொரு வீரமிக்க சிங்கம் ஒரு மன்னர் வாழ்ந்து சென்றார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவர்தான் ஃபைசல் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் என்கின்ற மன்னர் ஃபைசல் அவர்கள். 1964 முதல் 75 வரை சவுதி நாட்டை ஆண்ட மன்னர் துணிச்சலான முடிவுகளை எடுத்து தைரியமாக நின்று மேற்குலக நாடுகளுக்கு, சாத்தானிய வழிபாடர்களுக்கு தலை குனியாமல் தலை நிமிர்ந்து நின்ற ஒரு தலைவர். இன்று வரை அவருடைய வீரத்தை உலகம் போற்றுகிறது. 1973 ஆண்டு அவர் ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தினார். அதுதான் 1969 நிகழ்ந்த மிடில் ஈஸ்ட் வார். அரபுலக நாடுகள் எல்லோரும் பாலஸ்தீன மண்ணுக்காக இஸ்ரேலை எதிர்த்து போராடிய நேரம், இஸ்ரேலை எதிர்த்து போர் புரிந்து இறுதியில் தோல்வியை தழுவியது. அந்த போரில் என்னென்ன நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்கு கை கொடுத்து அங்கு நடந்த இனப்படுகொலைகளை செய்து அந்த நாட்டை அப்படியே அபகரிக்க உதவியதோ அந்த நாடுகள் அனைத்துக்கும் அன்றைய காலம் சவுதி அரேபியாவில் இருந்துதான் கச்சா எண்ணெய் முழு உலகத்துக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. நாங்கள் இனிமேல் உங்களுக்கு பெட்ரோலியத்தை, எண்ணெயை ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்ற ஒரு முடிவெடுத்து உடனடியாக இஸ்ரேலோடு கைகோர்த்த அனைத்து நாடுகளுக்கும் எண்ணெய் ஏற்றுமதியை தடை செய்தார். துணிச்சலாக அமெரிக்காவையும் இஸ்ரேல் உள்ளிட்ட அவர்களது சாத்தான் கும்பல்களையும் எதிர்த்தார். அதனுடைய விளைவாக ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் கனடாவிலும் எண்ணெய் விலை பல மடங்கு அதிகரித்து தட்டுப்பாடாவி பொருளாதார சிக்கல் நெருக்கடிகளை சந்தித்து யாருக்கும் அஞ்சாமல் தலை நிமிர்ந்து நின்ற மன்னன் ஃபைசல் அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டியது. அவரை நேரில் எதிர்க்க தைரியம் இல்லாமல் கோழைகளாக முதுகில் குத்த முனைந்தது. 1975 ஆண்டு சாதாரணமாக அரச குடும்பங்களோடு கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் எல்லோருடனும் கைக்குலுக்கி சலாம் கொடுத்து எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டிருந்த அந்த வேளையில் அவருடைய குடும்பத்தில் இருந்த ஒரு இளவரசனை விலை கொடுத்து வாங்கிய அமெரிக்கா துப்பாக்கியால் அவருடைய நெத்தியில் சுட்டு கொலை செய்தது. இந்த சதிக்கு பின்னால் அரபுலகம் சிந்திக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. அன்று வீரமிக்க சரித்திரத்தில் இடம் பிடித்த அந்த அரபுலக தலைவர் மன்னர் ஃபைசல் அவர்கள் எங்கே? இன்று யூத சயோனிச கைகூலிகளுக்கு அடிமைகளாக ஈரான் போன்று தைரியமாக நின்ற ஒரு சிங்கமாக நின்ற நாட்டை வீழ்த்துவதற்காக எல்லோரும் சேர்ந்து குள்ள நரிகளாக இப்படி சோரம் போய் தங்களுடைய நாடுகளை தாரை வாத்து கொடுத்து இப்போது ஐயகோ அடிக்கிறதே, அழிக்கிறதே, எங்கள் நாட்டுக்கு குண்டு வைக்கிறதே என்று ஒப்பாரி வைக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. நமது கையை வைத்து நம் கண்ணை குத்துவதுதான் அமெரிக்காவுடைய வழக்கம், இந்த யூத ஜயோனிச ஷைத்தான்களுடைய வழக்கம். அதற்கு இந்த அரபுலக கோழைகள், நயவஞ்சகர்கள் பலியாடுகளாக மீண்டும் மாட்டிக்கொண்டு விட்டதே. அன்று ஒரே ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த முசைத் என்கின்ற ஒரு நயவஞ்சகன் இப்படி பலியாடாக மாட்டிக்கொண்டு வீரமிக்க சிங்கமாக இருந்த அந்த மாமன்னன் ஃபைசலை வீழ்த்தி அவரை கொலை செய்தான். ஆனால் இன்று தலை நிமிர்ந்து சிங்கமாக இருந்த ஈரான் தேசத்தையே வீழ்த்துவதற்கு இந்த ஒட்டுமொத்த அரபுலக ஒட்டுண்ணிகளும் கோழைகளாக ஜயோனிச அந்த கைகூலிகளுக்கு மாமா வேலை பார்த்து அமெரிக்காவிடத்திலும் இஸ்ரேலிடத்திலும் சரணடைந்து இப்படி கேவலம் கெட்ட செயலை புரிந்து மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். படைத்த இறைவனுக்கு தவிர வேறு யாருக்கும் தலை வணங்காமல் சரணடையாமல் தைரியமாக நின்ற இப்படிப்பட்ட மன்னர் ஃபைசல் போன்ற, சதாம் போன்ற
கடாஃபி போன்ற, ஆயத்துல்லா அலி கமனி போன்ற வீர சரித்திரத்தை நிலைநாட்டிய தலைவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் சல்மானுக்கும் தமீமுக்கும் மற்றைய அரபு நாட்டு தலைவர்களுக்கும் கொஞ்சம் அவர்களது மூத்திரத்தையாவது கொடுத்து புத்தி புகட்டி இருக்கலாம். என்ன செய்ய, அவர்களும் உயிரோடு இல்லை. ஹிதாயத்துக்காக முடிந்த அளவு துவா செய்வோம். அரபுலகு விழிக்கட்டும். முடிந்தவர்கள் இந்த வீடியோவை டவுன்லோட் செய்து அரபு சப்டைட்டிலை போட்டு பதிவேற்றம் பண்ணுங்கள், அல்லது அரபில் கமெண்ட் பண்ணுங்கள். அரபுலகம் விழிக்கும் வரை ஷேர் பண்ணுங்கள். என்றென்றும் ஈரானோடு இணைந்திருப்போம். நீதிக்காக குரல் கொடுப்போம். லெட்ஸ் ஸ்டாண்ட் வித் ஈரான். இன்னொரு பயனுள்ள காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாமுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.